கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிப்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் எனக்கு வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் உம்மை துதித்த பிறகே செய்கிறேன். ஆசீர்வதிக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Good morning. Sir, JK கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் மாறன் பேசினாரு. என்ன விஷயமா? உங்க கம்பெனி அலுமினி சர்க்கிள் மாசம் 20 டன் தேவை இருக்கு. சென்னையில எனக்கு ஏஜென்சி தருவீங்களான்னு கேட்டாரு. மாறன் நல்ல பிசினஸ் மேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஜென்சி விஷயமா அடுத்த மாசம் 5ஆம் தேதி வர சொல்லுங்க, பேசுவோம். எவ்வளவு நேரம் தாண்டா இப்படி சோகமா இருப்ப? இல்லடா, பிரேம் சாரை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுவரைக்கும் அவரை நான் நேர்ல பார்த்ததே இல்லை. அவரை பத்தி நல்ல விதமா கேள்விப்பட்டு தான் இருக்கேன். கடவுள் பக்தி நிறைஞ்சவர், கஷ்டப்பட்ட எவ்வளவோ பிள்ளைங்க கல்வி செலவை ஏத்துக்கிட்டவரு, வறுமையில வாடி நின்ன எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணவரு. இப்படி ஏராளமான உதவிகளை செஞ்சிருக்காரு. சிறந்த சமூக சேவகர். பத்திரிகை மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா. டேய், அவருடைய அலுமினிய ரோலிங் கம்பெனி தீயில முழுசுமா எரிஞ்சு போயிடுச்சுலடா. அதனால வெறும் கையோட வீதிக்கு வந்துடுவாருன்னு நினைச்சியா? ஆமாண்டா. டேய், படிச்ச முட்டாளா இருக்கியடா. என்னடா சொல்ற? அந்த பிரேம் நிச்சயமா கம்பெனியை ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் போய் தீயை அணைச்சிருப்பாங்க. போலீஸும் கம்பெனியை பார்த்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேத மதிப்பு எவ்வளோன்னு கணக்கு போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அப்படியா? ஆமாண்டா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் வந்து பார்த்திருப்பாங்க. இது எல்லாமே முறைப்படி நடந்திருக்கும். நிச்சயமா 90% பணம் கிடைச்சிரும். உடனே கிடைச்சிருமா? அதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அப்படின்னா அது வரைக்கும் பிரேம் சார் கஷ்டப்படுவார்லடா. ஒன்னும் கஷ்டப்பட மாட்டாரு. பிசினஸ்ல அவருக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? உதவி பண்ணாம விட்டுருவாங்களா? நீ சொல்றதும் சரிதான்டா. நான் போய் பிரேம் சாரை பார்க்கலான் இருக்கேன். நீயும் வரியா? நீ போயிட்டு வாயா. அப்பதான் பிரேம் சாருடைய கடவுள் பக்தி நல்லா தெரியும். வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? என் பேரு பிரகாஷ். நான் கொரியர் கம்பெனில வேலை பார்க்கறேன். உங்களை இதுவரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. ஆனா பத்திரிகையில நீங்க செஞ்ச சமூக சேவைகள், ஏழைகளுக்கான உதவிகள், இப்படி பல விஷயங்களை படிச்சும் கேள்விப்பட்டும் உங்க மேல எனக்கு மரியாதை. 5 கோடி மதிப்புள்ள உங்க அலுமினிய ரோலிங் கம்பெனி முழுசும் எரிஞ்சு போனதை பேப்பர்ல படிச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களை பார்த்து என்னால முடிஞ்ச உதவியை செய்யலான்னு
உங்க பங்களாவுக்கு போயிருந்தேன். சர்ச்சுக்கு போயிருந்ததா உங்க பொண்ணு சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். தம்பி, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் உதவி செய்ய வந்தாங்க. நான் மறுத்துட்டேன். ஏன் தெரியுமா தம்பி, நான் கர்த்தரையே நம்பி வாழ்றவன். அவர் எனக்கு எப்பவும் உதவி செய்வார்னு உறுதியா நினைக்கிறவன். துன்ப கட்டுக்களை எல்லாம் அறுத்து துயரமான வழிகளை அடைத்து வெளிச்சமான பாதையில வழி நடத்துவார். தம்பி, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் நிச்சயமா விடுவிப்பார். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. மிஸ்டர் பிரேம், உங்க அலுமினிய ரோலிங் மில் தீயில எரிஞ்சதுனால 5 கோடி ரூபாய் நஷ்டம். ஆனாலும் நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டியிருந்ததுனாலையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சர்வே டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாம் சரியா இருந்ததுனாலையும் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்ததுனாலையும் 90% கேஷ் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அதாவது 4 கோடியே 50 லட்சம். 6 மாசத்துல வர வேண்டிய பணம் 5 மாசத்திலேயே வந்துடுச்சு. மிஸ்டர் பிரேம், கேஷ் கிரெடிட் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. சார், ஃபோனை சார்ஜ் பண்ண போட்டிருந்தேன், எடுத்துட்டு வர மறந்துட்டேன். வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் சார். இட்ஸ் ஓகே. சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாங்க. 30,000 அப்ரூவல் செய்யப்பட்டுள்ளது. உடனே கேஷை உங்கள் வங்கியில் பெற வெரிஃபிகேஷன் செய்து 2 நிமிடங்களில் பணம் பெறுங்கள். எளிய ப்ராசஸ், ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் மற்றும் பல நன்மைகள். 30,000 ரூபாய் பணம் தரோன்னு இந்த மெசேஜ் சொல்லுதே. அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மெசேஜை கிளிக் பண்ணா அப்பாவோட அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும். அப்பாவும் கஷ்டம் இல்லாம ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. இன்சூரன்ஸ் பணம் வந்ததும் மொத்தமா கட்டிடலாம். கிளிக் பண்ணிடுவோம். கிருபா, 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 அப்பா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்னப்பா? 6 மாசத்துல கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பண்ணா 5 மாசத்திலே கிடைச்சிருச்சுமா. அப்படியா? ஆமாமா. எவ்வளவு ஹாப்பியா இருக்குப்பா. அப்பா, என்னம்மா? நானும் ஒரு ஹாப்பி விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. 30,000 ரூபாய் கடன் தரோம். பேங்க்குக்கு போய் 3 நிமிஷத்துல பணம் வாங்கிக்கலான்னு போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு மெசேஜை கிளிக் பண்ணிட்டேன்ப்பா. கிளிக் பண்ணிட்டியா? ஆமாப்பா. இந்த போனை கொடு. கிருபா, இன்சூரன்ஸ் பணம் 4 கோடி 50 லட்சம் கிரெடிட் ஆயிருக்குமா. அப்பா, 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 கிருபா, கிருபா. அப்பா, அப்பா, என்னப்பா? அப்பா, என்னப்பா? கிரெடிட் ஆன மறு நிமிஷமே நம்ம பணம் எல்லாம் போய் பேலன்ஸ் இல்லைன்னு மெசேஜ் சொல்லுதுமா. அப்பா, 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 இப்படி வர்ற மெசேஜ் எல்லாம் ஃப்ராடுமா. அப்பா, மெசேஜை கிளிக் பண்ண உடனே ப்ராசஸிங் ஃபீஸ், வெரிஃபிகேஷன் சார்ஜ்னு சின்ன தொகை அனுப்புங்கன்னு கேட்பாங்க. அனுப்பி வச்சுட்டா அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை எல்லாம் சைபர் கிரைம் குற்றவாளிங்க எடுத்துக்குவாங்க. நான் பணமே அனுப்பலையேப்பா. கிருபா, டெக்னாலஜி அந்த அளவுக்கு ரொம்ப வளர்ந்துருச்சுமா. அதனாலதான் நம்ம பணம் போயிருச்சுமா. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சேப்பா.
அழாதம்மா. ஏசப்பா, என் நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார்னு உங்க பரிசுத்த வேதம் சொல்லுதுப்பா. அந்த வார்த்தைய விசுவாசிக்கிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன்ப்பா. ஏசப்பா. குட் ஈவினிங் மிஸ்டர் பிரேம். குட் ஈவினிங் சார். இவர் என்னோட ஃப்ரெண்டு ஜெகன், கேவிடி பேங்கோட மேனேஜர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்களை தேடி பங்களாவுக்கு போயிருந்தோம். உங்க பொண்ணு தான் விவரத்தை சொல்லி இங்க அனுப்பி வச்சா. உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சார். இந்த கல்குவாரி சூப்பர்வைசர் வேலையும் கர்த்தர் நல்லதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நான் இப்போ ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். சொல்லுங்க சார். உங்க பணத்தை எல்லாம் மோசடி பண்ண சைபர் கிரைம் குற்றவாளிகளை பத்தி 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஆமா சார். அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் இட்? ஆமா பிரேம், அந்த ஆன்லைன் மோசடி கும்பல் ராஜஸ்தான்ல இருக்கிறதா தெரிய வந்துச்சு. அப்படியா? ஆமா, போன மாசம் நம்ம சைபர் கிரைம் போலீஸ் அங்க போய் மோசடி கும்பலை கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தினதுல உங்க பணம் பத்திரமா இருக்கிறதா தெரிய வந்துச்சு. சார். ஆமா மிஸ்டர் பிரேம், உங்க பணம் சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். சொல்லுங்க சார். ஜெகன், நீங்க சொல்லுங்க. சார், பல வருஷங்களுக்கு முன்னால கவர்மெண்ட் வேலை பார்த்து எங்க பேங்க்ல சேமிப்பு கணக்குல 50 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க உங்க அப்பா சைமன். சிலர் சேமிப்பு தொடர்பா வாரிசுகள் கிட்ட விவரம் சொல்லாமலோ அத தொடர்பான டாக்குமெண்ட்ஸ கொடுக்காமலோ இறந்து போயிருக்காங்க. அவங்க சேமிப்பு பணம் பேங்க்ல அப்படியே கிடந்துடுது. இப்படி சேர்ந்த பணம் நம்ம நாட்டுல 1.84 லட்சம் கோடி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற பெயர்ல ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பணம் பெற உரிமையானவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு பணத்தை கொடுத்துடுங்கன்றாங்க. உங்க அப்பா திருச்சியில தங்கி இருந்து வேலை பார்த்திருக்காங்க. அவரு வாடகைக்கு குடியிருந்த வீட்டை கண்டுபிடிச்சு விசாரிச்சோம். சொந்த ஊரு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைன்னு தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் இவர் என் ஃப்ரெண்டு. இவர்கிட்ட விவரம் சொன்ன அது நீங்க தானு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா சார். எங்க அப்பா சைமன் தான். திருச்சி மாநகராட்சியில கமிஷனரா வேலை பார்த்தாரு. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். சைமன் எங்க அப்பா தானு ஆதாரத்தோட எங்க பேங்குக்கு வாங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும். கண்டிப்பா வரேன் சார். கூப்பிடுகிற இந்த எளியவனையும் உதவியற்ற இந்த சிறுமையானவனையும் இக்கட்டிலிருந்து விடுவித்தீர். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்ன வாக்கு மாறாத தேவனே, உம்மை மறவாத மனதை எப்பவும் எனக்கு தாங்க. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நல்ல ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 34:10 நாம் பார்ப்போமானால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதித்து தருவார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயம் ஒரு தாயார் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க கணவர் மரித்து போனார். மரித்து போன உடனே இந்த சகோதரி தனிமையில் வேலை செய்கிற இடத்துல இருந்திருக்காங்க. இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல அந்த சகோதரிக்கு பல பிரச்சனைகள். அப்போ அவங்க ஆஃபீஸ் ரூமாக பூட்டிகிட்டு போயிடுறது, அவங்க தங்கியிருக்கிற வீட்டை பூட்டிகிட்டு போயிடுறது, கதவை சாவி எடுத்துகிட்டு போயிடுறது, இதெல்லாம் கீழே இந்த அம்மாவுக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு பல தொல்லைகளை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அவங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளை. ஜெபம் பண்ணுவாங்க, வேத வாசிப்பாங்க, ஆலயத்துக்கு செல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களோட கூட இருந்தார். அவங்க தனிமையில் இல்லை, ஆண்டவர் கூட இருந்தார். ஆனால் வேலை செய்கிற இடத்துல உபத்திரம் வரும்போது அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாமான்னு சொல்லி அவங்க என்ன பார்க்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வேலையை விடக்கூடாது, அதே இடத்துல வச்சு ஆண்டவர்களை ஆசிரியத்து உயர்த்துவார், கனப்படுத்துவார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ அவங்க போயிட்டு அவங்க எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. சிஸ்டர், நான் வேலையை விட்டுறணும்னு சொல்லிட்டு வந்தேன், ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தேன். கண்ணீரோடு என்னிடத்துல வந்து அழுதாங்க. நான் ஏன் இப்படி கிடந்து கஷ்டப்படணும் சிஸ்டர், வேலையை விட்டுடுறேன், இல்லை ஆண்டவர் தந்த வேலை அதில் வச்சு உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புகிறேன். இதே போல் அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் இருந்து வேலை செய்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யார் இவங்களை உபத்திரப்படுத்தினாங்களோ அதே சகோதரருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். இந்த சகோதரிய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. இப்போ இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு தடையாக இருந்த மக்களை ஆண்டவர் நீக்கி அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க நல்ல சந்தோஷமாக சமாதானமாக இருந்து நான் வேலை செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. ஆண்டவரால் முடியும். அப்போ வேலையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ப்ரமோஷனுக்காக, பிள்ளைகளுடைய ப்ரமோஷனுக்காக, இல்லை கணவருடைய ப்ரமோஷனுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. தானியேலுடைய வாழ்க்கையிலையும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் ஈசாக்கு ஜெபம் பண்ணுற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை தேடணும். நேரம் கிடைக்கிற அப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணணும். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி நமக்கு கொடுக்கிற தேவன். ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். யோபு பாடுகளிலையும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், நான் ஆண்டோடைய பிள்ளையாக தான் இருப்பேன், நான் அவரை தூசிக்க மாட்டேன், நிந்திக்க மாட்டேன், அவமதிக்க மாட்டேன், ஆண்டோடைய பிள்ளையாக நான் இருப்பேன், நான் ஆண்டவருக்காக மறிப்பேன்னு சொல்லி யோபு உத்தமத்தில் உறுதியாக நின்றான். அது யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒருவேளை நம்முடைய தொழிலை இழந்து நிற்கலாம், இல்லை வேலையை இழந்து நிற்கலாம், இல்லை வறுமையில் நின்று கொண்டிருக்கலாம், இல்லை கண்ணீருக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம். நாம் நெருக்கப்படும் போது இயேசு நம்மோடு கூட நெருக்கப்படுறாரு. நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், 3 ஆணில தூங்கினார், விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். நமக்காக அவர் தன்னையே தியாகமாக அர்ப்பணித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த, நம்முடைய குறைவை நிறைவாக்க, நன்மையான காரியங்களை செய்ய தேவன் தன்னை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அவர் என்னிடத்தில் சொன்னார்கள்,
நாங்கள் ஆண்டோட பிள்ளை, ஆண்டவரை தேடுவோம், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். என் குடும்பம் வீட்டில் சமாதானம் சந்தோஷம் இருந்தது, ஆண்டோட ஆசீர்வாதம் இருந்தது. என் வீட்டுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய வீடை கட்டி தந்திருக்கிறாரு. என் வீட்டுக்கு பக்கத்தில் 4 கார் எப்பவும் இருக்கும், ஆண்டவர் கார்லாம் தந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நாள் ஆக ஆக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுற காரியத்தை குறைபட்டு போனோம். ஆண்டவரை தேடலை, வேதத்தை வாசிக்கலை, ஜெபிக்கலை, ஆண்டவரை மறந்துட்டோம். பணம் வந்தபோது, செல்வம் வந்தபோது, மனிதருடைய புகழ் வந்தபோது நாங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காமல் ஆண்டவர்கிட்ட பின் வாங்கிட்டு எல்லாவற்றையும் இழந்து போனோம். இன்றைக்கி வீடு கடனில் இருக்குது, கார்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், இப்போ கார் ஒன்றும் இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் எடுபட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அழுதார்கள், நாங்கள் ஆண்டவரை தேடவில்லைன்னு சொல்லி. அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தருவார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்களும் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, தடுத்துன நிலைமையில இருக்கிறீங்களா? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் போராடுதா? பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியும், வேத வாசிக்காத பாவத்தை மன்னியும், செபிக்காத பாவத்தை மன்னியும். நான் உண்மை சார்ந்திருக்கணும் ஆண்டவரே, பணத்தை சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே. பணம் பொருள் எது எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர் என் உள்ளத்தில் வாருன்னு சொல்லி கேளுங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியங்களை தேவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவாராக. நாம் செபிப்போம்மா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ குடும்பங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. குடும்பங்களை நீ ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தேவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளையோட வாழ்க்கையில் இழந்து வர எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடு ஆண்டவரே. உம்மை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகளை நீ இந்த நாளில் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். ஆண்ட வேத வாசிக்காத செபிக்காத பாவத்தை மன்னித்த ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்க செபிக்க உமக்கென்று சொல்லி சாட்சியா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஆண்டவரே. முதலாவது உண்மை தேடட்டும் ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகமான ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளை பேராக நீ தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து போனேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தீர் ஆண்டவரே. உண்மை விட்டு பின்வாங்கின நிமித்தமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனேனேன்னு சொல்லி கண்ணீர் குமத்தில் நிற்கிற பிள்ளைகளோட கண்ணீரை துடையும், வேதனைகளை மாற்றும், துக்கத்தை மாற்றும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன்களை அடைக்க வழியை திறந்து விடும். எல்லா கடன் பிரச்சனையும் இயேசு நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் காணப்படுற மந்த நிலைமைகள் மாறட்டும், தொழிலில் காணப்படுற போட்டிகள் மாறட்டும் ஆண்டவரே. வெளியில் சொலுத்தி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ள ஆவியான கிரியை செய்யும். பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள், குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ள வியாதியை கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், நன்மையான காரியங்கள் வாய்க்க பண்ணும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை ஒழுங்குபடுத்தி கொடும். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளையுடைய கற்பங்களை தொடுவீராக. கரு தரிக்கை உடால்படி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்படுற நஷ்டங்களை லாபமாக்கி கொடு ஆண்டவரே. ஆண்டவர், பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வறுமை நிலைமைகள் மாறட்டும், ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. தொழிலே காணப்படுற மந்த நிலைமைகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே. நீர் குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. குடும்பத்தில் வியாதியா இருக்க பிள்ளைகளை தொடுவீராக. கண்ணில் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கு கண்ணில் பார்வை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. வாயின் கட்டுகள் இயேசு நாமத்தினால அவிழ்க்கப்படட்டும், நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. கையிலே காணப்படுற வலிகள் ஆண்டவரே, தோல் பட்டையிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால மாறட்டும். வயிற்றிலே காணப்படுற வலிகள் ஆண்டவரே இயேசு நாமத்தினால மாறட்டும். டிப்ரெஷன்கள் இயேசு நாமத்தினால மாறட்டும். காலிலே காணப்படுற வலிகள்
நடக்க முடியாதவர்கள் இயேசு நாமத்தில் அடப்பார்களாக. ஆண்டவரே, முட்டிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தில் மாறுவதாக. தேவனுடைய சரீரத்தில் எலும்புகளுக்குள்ளே காணப்படுற வலிகள், ஜாயின்ல காணப்படுற வலிகள், ஆஸ்மா வியாதிகள் இயேசு நாமத்தினால மாறட்டும். ஆண்டவரே, இல்லையே பொல்லாத பிசாசு பிள்ளைகளை கெட்டி வைக்காதபடி அவனுடைய கட்டுகள் இயேசு நாமத்தினால தெரிபட்டு போவதாக. பொல்லாத பிலிசூனியத்தின் வல்லமைகள், மாந்திய சக்தியுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தை தொழிலை நாசம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலகப்புறமான காரியத்திலையும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். சாட்சியாக நிறுத்துவீராக. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நம்புங்க. நீங்க இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.